நான் கேட்கிறேன் உங்களை, ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி மருத்துவர் உடைய உடுத்திருக்கும். அது என்ன மருத்துவர்? இன்னைக்கு நம்ம நவீன மருத்துவர்கள் இந்த இருதயத்தினுடைய துடிப்பை பார்க்கறதுக்கு என்னப்பா வச்சிருப்பாங்க? நல்லா சொல்லுங்க, இங்க மைக்கில் வந்து சொல்லுங்க. மருத்துவர் உடை உடுத்தி தம்பி சொன்ன அந்த இருதய துடிப்பை பார்க்கறாங்களே அந்த கருவி, அதை வச்சிருக்க சாமி எந்த சாமி சொல்லுங்க பாப்போம். வித்தியாசமா இருக்கானே. வாலாஜாபேட்டைன்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊரு, வாலாஜாபேட்டை. அங்க எந்த சாமிக்கு மருத்துவ, நீ மருத்துவ உடைன்னு சொல்லும் போது நான் பதில கண்டுபிடிச்சுட்டேன். சரியா? வேலூர் மாவட்டத்தில் வாலாஜாபேட்டைன்னு சொல்லிட்டு மாவட்டத்தை சொல்லணும். வேலூர் மாவட்டம். நீ மருத்துவர் உடையும் போதே தேவ மருத்துவர் யாருன்னு கேட்டா அவர் தான் தன்வந்திரி. யாரோட அவதாரம் கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு அவதாரம். கையில ஒரு கையில அட்டைப்பூச்சியும் ஒரு கையில அமிர்த கலசம் வச்சிருப்பாரு. அவர் தான் தேவர்கள் மசூல் நிறையும் போது எடுத்த தேவாமிர்தத்தை கொண்டு வருவாங்க. அவர் யார் தெரியுமா? அவர் தான் தேவ மருத்துவர். தேவர்களுக்கு தனியா சிற்பி இருக்காரு, அவர் பேர் விஸ்வகர்மா. தேவர்களுக்கு மருத்துவர் யாருன்னு கேட்டா அவர் தான் தன்வந்திரி. இன்னைக்கு வாலாஜாபேட்டையில எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கோவில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கோவில்ல தன்வந்திரிக்கு தனி ஒரு சன்னதி இருக்கும். தனியா கோவில் கிடையாது. தன்வந்திரிக்குனே இங்க இருக்கிற இடத்துல கோவில் ஒண்ணு இருக்குன்னா உலகத்திலே அது ஒண்ணுதான். வாலாஜாபேட்டையில இருக்க தன்வந்திரி யாருன்னு கேட்டா தேவ மருத்துவர் எப்படி உடை போட்டிருப்பாங்களோ, அந்த நாடி துடிப்பு கருவியை வச்சு பார்ப்பாங்களோ, அந்த மாதிரி தன்வந்திரிக்கு அலங்காரம் செஞ்சு இந்த ஸ்டெதஸ்கோப்போட சுத்தி வர்றது, அந்த ஊர்வலம் சுத்தி வர்றது எங்க கேட்டா வாலாஜாபேட்டையில தன்வந்திரி கோயில்ல தான். அங்க அலங்காரமாக அந்த மருத்துவர் அணியக்கூடிய ஆடையும் அந்த கருவியும் வைத்து என்னன்னு நீ தானே சொன்ன, பத்திக்கிட்டு எரியுது வயிறுலாம். இப்ப நான் பதில சொல்லிவிட்டீனா? இல்ல சொல்லாம போனா தப்பு இல்ல. மருத்துவர் சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சேன். நல்லபடியா எல்லாரும் கிளம்புங்க, போயிட்டு வாங்க. இல்ல அவரை பார்க்கணும், நல்லபடியா முருகனை பார்த்து பதில் சிறப்பு. அத நீங்க சொல்லாதீங்க, சிறப்பு நீங்க கேட்ட நான் பதில சொல்லிட்டேன். அம்மா சொல்லிட்டீங்களா? முருகனை பத்தி பேசின பழனியில இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் பாத்தீங்களா? இப்ப வெட்டுடைய காளி கோயிலுக்கு வந்தோம்னா அன்னைக்கு இரவு இங்க எல்லாம் தூங்குற, அதாவது இங்க தங்கி இருக்காங்களா? முருகனுடைய பழனிமலை கோயிலுக்கு போனோம்னா இரவுல யாரும் தங்குவாங்களா? தங்க மாட்டாங்க. அர்ச்சகர்கள் இருப்பாங்க, இல்ல கோவில வேலை வைக்கிறவங்க வேணா அங்க தங்கலாம். மத்தவங்க யாரும் பழனி மலை, பக்தர்களுக்கு பழனி மலையில அனுமதி கிடையாது, தங்குறதுக்கு அனுமதி கிடையாது. பழனி மலையில ஒரே ஒரு ஊருக்காரர்களுக்கு மட்டும் தங்குறதுக்கு அனுமதி இருக்கு. எந்த ஊருக்காரங்க இருக்கு? பதில சொல்லு. ஆமாக்காவா? ஏனே நாடகம் முடிக்கணும்னே. முடியட்டும். இப்ப என் நாடகம் இவ்வளவு நேரம் என்ன சொல்ல? இப்ப நாடகம் முடிக்கலையா? இவ்வளவு நேரம் என்ன அசிங்கமா இல்ல? இப்ப நீங்க முன்னாடி கேள்வி கேட்கல, இப்ப போக போயில நீங்க கேள்வி கேக்குறீங்க. அம்மா உனக்கு ரசிகன் பண்றமா? ஏங்க இந்த இடத்துல இருக்குனாரு. அது சரிங்க. ஏன் உடனே யோசிக்காம பதில் சொல்லு. நான் முதல்ல கேள்வி கேட்டேன், உங்கள்ட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யோசிக்காம பதில் சொல்லு. ரசிகன் பண்றது. ஐயா எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறமா நல்லா கரப்பா முடிச்சு தூக்கி போட மாதிரி தூக்கி போட்டு பிடிங்க. முடிச்சிட்டு போகும்போது பிடிச்சி இழுத்துக்கிறது என்ன இழுத்து? இப்ப நான் போகல. நான் கேள்வி நீ பதில சொன்னாதே நான் போவேன். இது என்ன பதில்? இல்லன்னா என்ன நிக்க முடியாது, சேர போட்டு கூட உட்காந்துரு. எதுக்கு? நான் சபதம் மட்டும் உள்ள போனா தானே நீ அடுத்த ஆளை வர விடுவேன். ரொம்ப நேரம் காவி எடுத்தாலும் சேர போட்டு உட்காந்துருவேன். ஏனே நான் மாப்பிள்ளை பேரை சொல்றதுக்கு முன்னாடியே மருத்துவர் ஆடை அணிந்து கருவி வச்சிருக்கக்கூடிய சாமி எதுன்னு நான் கேட்டு அலங்காரம் பண்ற இடம் எதுன்னு அவர் சொல்லாம போனதுனால தானே நான் முடிச்சுட்டு பாட்டேன். அப்பே நீ என்ன சொல்லிக்கணும்? நான் மாப்பிள்ளை பேரை சொல்றதுக்கு முன்னாடியே சாமி நான் அப்ப இது தப்பு இல்ல. எது ஏங்க இப்ப முடிச்சிட்டீங்க. சபதம் போட்ட பிறகு நான் கேட்டுட்டேன்ற ஒரே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என்னை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட நீங்க அப்படினே அவனை வச்சுக்கவே. அவர் எப்போ உனக்கு ரசிகர் மன்றம் சொன்னாரு அப்படினே வச்சுக்க. யோசிக்காம சொல்றாரு தானே சிவரஞ்சனி. ஒரே ஒரு கிராமம் பேரா? ஒரே ஒரு கிராமத்துக்காரங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தங்குவாங்கண்ணே. நம்ம சேலம் பக்கத்தில் எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ஆமாம், அந்த எடப்பாடிக்காரவங்க யாரு கேட்டீங்கன்னா ஸ்ரீ பர்வத ராஜகுல சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த ஸ்ரீ பர்வத ராஜகுல சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏன் தங்குறாங்கன்னு தெரியுமா? முருகனுடைய அம்மா யாரு? பார்வதி. அந்த பார்வதி பிறந்த குலம் அந்த பர்வத ராஜகுமார குலத்துல பிறந்தவங்களா. அதனால அவங்களுக்கு பார்வதி யாரு? மகமுறை. அந்த குலத்தை சேர்ந்த இமவான். அப்ப அவங்களுக்கு அந்த பர்வதராஜ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்வதி மக. அந்த பார்வதியோட மகன் முருகன் அவங்களுக்கு பேர பிள்ளையா. அந்த பேர பிள்ளை தைப்பூசத்தன்னைக்கு தாயிடமிருந்து வேள் வாங்கின அந்த வைபவத்தன்னைக்கு முருகனுக்கு சீர் செய்கிறதுக்கு எடப்பாடியை சேர்ந்த நான் சொன்ன அந்த ஸ்ரீ பர்வத ராஜகுமார அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் முருகனுடைய பழனியில் இருக்க
தங்க தேர் ஓடலையா, என்னென்னமோ வச்சு இழுத்து பார்த்தாங்கன்னா ஓடல. அப்ப இந்த பர்வத ராஜகுமார குலத்தை சேர்ந்தவங்க பார்வதி எங்க குலத்துல பிறந்தது உண்மையா இருந்தா, அந்த பார்வதியினுடைய மகனாகப்பட்ட இந்த பழனி ஆண்டவனுடைய தங்க தேரை உங்க பாட்டேமாருக நாங்க இழுக்கிறோம், வாடா பேராண்டி அப்படின்னு தேரை பிடிச்சிருந்தாங்கன்னு தேர் வந்துருச்சான். உண்மையா நடந்த கதை. அதனால அன்னைக்கு அந்த பகுதி ஆண்ட மன்னர் செப்பு பட்டயத்திலேயே யாருமே தங்க முடியாத பழனி மலையில தைப்பூச திருவிழாவின் போது நீங்க ஒரு நாள் மட்டும் தங்கிக்கலான்னு அன்னைக்கு எழுதி கொடுத்த செப்பு பட்டயம். அதன் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் பழனி மலையிலே தங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா அது சேலம் எடப்பாடியை சேர்ந்த ஸ்ரீ பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த சமுதாயத்துக்காரங்க தான் முருகனை தங்களுடைய பேரனாக உரிமையில தங்குறாங்க. எந்த பக்கத்து போனாலும் ஸ்தல புராணத்தை கொண்டாந்துடுறிய. சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, சிவனையே ஒருத்தன் துணியால மூக்கெடுத்து கட்டி போட்டான். இதை நாங்கள் கூடிய 63 பேர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனையே நினைத்து சிவனையே அனுதினமாக அவருடைய ரத்தத்திலே கலந்து இறைவனை நினைச்சு பாடியிருக்காங்க, அழுதுருக்காங்க, தொழுதுருக்காங்க, பணிஞ்சிருக்காங்க. அம்மா சிவனடியா. ஆனா ஒரு வேற எவனோ ஒருத்தன் போய் சிவனை மூக்க வச்சு கட்டிவிட்டான. மூக்க வச்சு கட்டல, மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டியா. மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டியா. சிவன் கேட்டனால தான் பொண்டாட்டியவே அனுப்பிவிட்டார். ஏற்பகை நாயனார். சிவன் கேட்டனால தான் புள்ளையவே வெட்டி கொடுத்தார். சிறுதொண்டர். எம்புடி பேர் சிவனுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க. பெத்த பிள்ளையவே சமைச்சு கொடுத்தாரா. பேரை பாருங்க, சிறுதொண்டரா. செய்தது பெருந்தொண்டு, ஆனா சொல்றது சிறுதொண்டு. கதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தர் சிவனுக்கு கண்ணையே கொடுத்தார். அப்ப சிவனடியாரா வந்தவங்க சிவனுக்கு தான் உதவி பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற சிவனடியாரு சிவனுடைய மூக்க துணியை வச்சு கட்டிவிட்டார், மூச்சே போகாத அளவுக்கு. ஆமா, இருக்காருல்ல. யாரு இவர்? பேரு வந்து சோழவள நாட்டிலே பிறந்தவர். இது தானு சர்மா அப்படின்ற. இல்லங்க, இது வந்து அடியார்கள்னாலே சோழ நாடு தானே. இல்லங்க, இது வந்து அடியார்கள், இது வந்து நாயன்மார்கள் கதை கிடையாது. சோழவள நாட்டை சேர்ந்த தானு சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சிவனடியார். இந்த தானு சர்மா என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை வணங்கிக்கிட்டே இருக்கார். பிறந்ததுல இருந்து சிவபக்தர் தான். பெரிய ஆள் ஆயிட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளும் பிறந்துருச்சு, சிவபக்தர் தான். ஆனா அவருக்கு சிவன் காட்சி தரலையே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். சிவனுடைய அருள் தனக்கு கிடைக்கவில்லை. அப்ப அருள் கிடைக்கல, இந்த சிவன் இனிமேல் நமக்கு அருளை கொடுக்க மாட்டாயா, இந்த ஆளை இனிமேல் நம்ம கும்பிடவே விடாதியா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிவனோட சிலையை எடுத்து மேலே வீட்டில் பரன்ல வச்சுட்டார். வசரமா வச்சுவிட்டு சிவனை கும்பிடாம மாறி பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சிட்டார். பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சோன்னே இவர் அனுதினமும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் பாட்டு பாடுறது, பெருமாளை பற்றி பேசுறது, பெரிய பெருமாளுடைய பெருமையான பெரிய கதைகளை பற்றி சொல்றது, விஷ்ணு புராணம் படிக்கிறது, இப்படியே இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் எப்பவுமே தீவாதாரணை காட்டி சாமி கும்பிட்றவர் அன்னைக்குன்னு நறுமணம் கமலக்கூடிய வாசனை மிகுந்த பொருட்களை பூரா கொண்டு வந்து அப்படி நெருப்புல தூவி இன்னைக்கு சாம்பிராணி இதெல்லாம் சொல்றோம்ல பத்தின அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படிப்பட்ட பொருளை எல்லாம் தூவி பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. காமிச்சுக்கிட்டு இருக்கையில இவருக்கு என்ன தோணுது, என்ன தோணுது, பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வாடையை இந்த சிவை முடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேகமா மேல பரன் மேல ஏறி ஒரு துணி எடுத்து நல்லா நறுக்குன்னு சிவன் மூக்க சுத்தி கட்டிவிட்டார். இவன் கட்டின உடனே சிவன் காட்சி கொடுத்துட்டார். இவனுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு, நட்டுங்கிறியா. என்னப்பா சிவனை இது, இத்தனை வருஷமா நான் பிறந்ததுல இருந்து உன்னை கும்பிட்டேன், கல்யாணம் காட்சி பண்ணி புள்ள குட்டி பக்கிற வரைக்கும் உன்னை கும்பிட்டேன், அப்பெல்லாம் நீ எனக்கு காட்சி கொடுக்கல. இப்ப நான் பெருமாளை வணங்கி பெருமாளை தொழுது பெருமாளை பாடிக்கிட்டு இருக்கேன். பெருமாளை இப்ப இந்த நறுமணம் கமழ்ந்த ஒரு பொருள் கூட உன் மூக்கில் நீ நுகரக்கூடாதுன்னு நான் கட்டுறேன், இப்ப போய் எனக்கு காட்சி தர்றீங்க அப்படின்னு போது அப்பதான் சிவன் சொன்னாரா, நீ பிறந்ததுல இருந்து புள்ள குட்டி பக்கிற வரைக்கும் நீ கும்பிட்டாடா நியாயம்தான், ஆனா என்னைக்காவது நான் இருக்கேன்னு நம்பிக்கையில நீ கும்பிட்டுருக்கியா? இல்லையே. சிவன் இருக்காரா, காட்சி கொடுப்பாரா, வரம் கொடுப்பாரா, அருள் கொடுப்பாரா அப்படின்னு உனக்குள்ளே சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சாம்பிராணி புகைய நான் நுகர்ந்துருவேன்னு நினைச்சேல, அப்ப நான் உண்மையா இருக்கேன்னு நீ நம்புற, அந்த நுகர்வால எனக்கு அந்த வாசனை போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்ப இன்னைக்கு தானே நீ உண்மையாவே நான் இருக்கிறத நம்பியிருக்க, அதனாலதான் என்னை உண்மையா நீ நம்பினதுனால உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னார். இதுதான் சிவே மூக்க இறுக்கமா துணியை வச்சு கட்டினவர் யாரு அப்படின்னா அது தானு சர்மா என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டை சேர்ந்த செண்பகவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆதி காலத்தில் இருந்த ஒரு சிவபக்தருடைய கதை.